சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு மத்தி மீனை வச்சு தான் குழம்பு பண்ண போகிறோம். மத்தி மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம வித்தியாசமாக தேங்காய் பாலும் ஊற்றி பண்ண போகிறோம். தேங்காய் பால் ஊற்றி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் கிடையாது, மீனில் வந்து இந்த மீனில் முள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். ஆனால் குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி மத்தி மீன் வச்சு நம்ம குழம்பு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா கொஞ்சம் காயட்டும். இப்போ கடுகு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம் 1/2 ஸ்பூன். ஒரு 10 பல்லு பூண்டு 2-3 நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு வந்து நம்ம ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம வதக்கிப்போம். ஒரு 50 கிராம் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். திட்டமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து இந்த குழம்பு இப்படி கிண்டி விடுவோம். இது வந்து மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீன் போட்டுக்கலாம். குழம்பு வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும் போது மீன் வந்து போட்டுக்கலாம். நான் மத்தி மீன் வந்து தலையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சு கொதிக்க விடுவோம். இப்போ நமக்கு மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வந்திருக்கு. பாருங்க, அருமையான ஒரு மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.